நஹ்மதுஹு வனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபக்கத் காலல்லாஹு ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, நம் இல்லத்தை இறை இல்லமாக ஆக்கிடுவோம் என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். அன்பானவர்களே, அல்லாஹ் தனது வேதத்தில் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அவ்வீட்டில் உள்ளவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களுக்கு சலாம் சொல்லாத வரை அவ்வீட்டினுள் நுழையாதீர்கள். அவ்வாறு நடப்பது உங்களுக்கு நன்மையாகும். நீங்கள் நற்போதனை பெறுவதற்கு இது உங்களுக்கு கூறப்படுகிறது. மேலும் உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யார் வீட்டுக்காவது சென்றால் அந்த வீட்டாருக்கு முதலில் சலாம் சொல்லுங்கள். வீட்டை விட்டு வெளியேறும்போது அவ்வீட்டாருக்கு சலாம் சொல்லி விடைபெறுங்கள் என்றார்கள். அன்பானவர்களே, ஒரு முஅ்மினுடைய வீடு எப்படி இருக்க வேண்டுமென்றால், ஒரு முஅ்மின் வீடு அல்லாஹ்வும் அவனது ரசூலும் பிரியப்படும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅ்மினுடைய வீடு அல்லாஹ்வும் அவனது ரசூலும் உடைய கட்டளைகளை நிறைவேற்றப்படும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅ்மின் வீடு மலக்குகள் வந்து போகும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅ்மினுடைய வீடு நல்லடியார்கள் வந்து போகும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅ்மின் வீடு எல்லோராலும் புகழப்படும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅ்மின் வீடு சதக்கா செய்யும் வீடாக, விருந்தினரை கண்ணியப்படுத்தும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅ்மின் வீடு இபாதத், வணக்கம் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅ்மின் வீடு ஷைத்தானை விரட்டி அடிக்கும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅ்மின் வீடு இறைவசனங்கள் ஓதப்படும் வீடாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், உங்கள் வீடுகளில் கூறப்படும் அல்லாஹ்வின் வசனங்கள் ஞானத்தையும் நினையுங்கள். அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்வை நினைவு கூறப்படும் உள்ளத்திற்கும் அல்லாஹ்வின் நினைவை இழந்த உள்ளத்திற்கும் இறை தூதர் நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டும் உவமையை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறப்படக்கூடிய உள்ளத்தின் நிலை உயிர் உள்ளவர்களின் நிலைக்கும், அல்லாஹ்வை நினைவு கூறப்படாத உள்ளத்தின் நிலை உயிரற்றவரின் நிலைக்கும் ஒத்திருக்கிறது என்றார்கள். அதேபோன்று உங்களுடைய வீடுகளை கபறுகளாக ஆக்கிவிடாதீர்கள் என்று கூறினார்கள். இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்படும் இடத்தில் தொழுகை நடைபெறாது, அங்கு குர்ஆன் ஓதப்படாது, மார்க்க ஞானம் பேசப்படாது. ஏனென்றால் அங்கு இருப்பவர்கள் வஃபாத்தானவர்கள், இறந்தவர்கள். நாம் உயிரோடு இருந்தும் நம்முடைய வீட்டில் அல்லாஹுவை நிறைவு கூடப்படவில்லை என்றால் நம்முடைய வீடும் கபுர்ஸ்தானும் ஒன்றுதான்.
ஒரு சிறிய வித்தியாசம். அங்கு உயிரிழந்தவர்கள் உள்ளார்கள், இங்கு உயிர் இருந்தும் உயிரற்றவர்களைப் போன்று இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்று நம்முடைய வீடுகள் அல்லாஹ்வை நினைவு கூறும் இல்லங்களாக உள்ளதா, அல்லது நரகத்திற்கு வழிகாட்டும் இல்லங்களாக உள்ளதா? நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். என் அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நமது இல்லத்தை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நினைவு கூறும் இல்லமாக ஆக்கி, அல்லாஹ்வின் நேசத்தையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத்தையும் நல்லார்களின் துஆவையும் பெறுவோமாக. நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா என்றும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.